Hello friends, வணக்கம். Welcome back to our channel Jashvika Media. And இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டா இருக்கு பாருங்க. நீங்களே வந்து பாப்பீங்க நல்ல பிரைட்டா இருக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தேன். சோ அத நல்ல பிரைட்டா இருக்கு. சோ இன்னைக்கு அந்த ஃபேஸ் வாஷை நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் பாத்தீங்க அப்படினா எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஆயில் ஸ்கின் டைப் உள்ளவங்க கூட இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் நேச்சுரல் ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ வாங்க அந்த ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்விகா மீடியா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றோம் அப்பெல்லாம் வீடியோஸ் தவறாம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு நான் வந்து அடுப்புல பெரிய டம்ளர்ல 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சிருக்கேன். ஸோ தண்ணி வந்து நல்லா வந்து சூடாகட்டும். அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எலுமிச்சம்பழம் தோல் இருக்குல்ல, அது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான தோலா வேணும், காஞ்ச தோல் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு லெமனை நல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 லெமன் இல்லாட்டி 2, நான் வந்து பெரிய லெமனா எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து ஒரு லெமன் ஃபுல்லாவும் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். நீங்க வந்து குட்டி குட்டி லெமனா எடுக்கிறீங்க அப்படின்னா 3 லெமன் எடுத்துக்கோங்க. நல்ல சாரெல்லாம் புழிஞ்சிட்டு வெறும் இந்த தோல் மட்டும் இருக்கணும். ஆக்சுவலா எல்லாம் நினைப்பீங்க இந்த தோல்ல என்ன சத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த தோல்ல தான் அதிக அளவு சத்துக்கள் இருக்கு. ஸோ லெமனை நல்லா வந்து ஸ்க்யூஸ் பண்ணிட்டு நீங்க தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோல் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷான தோல் வந்து லெமனை வந்து ஜூஸ் புழிஞ்சிட்டு சமையலுக்கு நான் ஜூஸ் புழிஞ்சிட்டு இதுக்காக வச்சே இருந்தேன் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அப்படியே பண்ணும்போது உங்களுக்கும் காட்டிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபேஸ் வாஷ் வந்து ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் போடுங்க எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஒத்துக்க போற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனாலதான் அப்படியே காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லெமன் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த தோலை எடுத்து வச்சிருந்தேன். ஸோ வந்து அந்த தோல் காஞ்சிடக்கூடாது, அது மெயினாக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ணனால எனக்கு இந்த தோல் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ இப்போ இந்த தோலை நம்ம வந்து இந்த தண்ணி நல்லா சூடா இருக்குல்ல, அந்த தண்ணியில இந்த தோலை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா நல்ல காய வச்ச ஆரஞ்சு பழத்தோட தோல் தான். எல்லாம் கேட்பீங்க ஆரஞ்சு பழத்தோட தோலுக்கு பதில் இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் இருக்கும்ல அது ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பா ஆட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ராவா ஆரஞ்சு பழ தோல் தான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆரஞ்சு பழ தோல் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடாது, நல்ல காஞ்சு போன தோலா இருக்கணும். ஸோ நல்லா காஞ்சு போனதும் அந்த கலர் வந்து மாறிடக்கூடாது. இப்போ எனக்கு எப்படி வந்து அந்த கலர் நல்ல கலர் தெரியுதோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆரஞ்சு பழத்த தோல் கலர் வந்து நல்ல ஒரு பிரைட் கலர்ல தெரியணும். ஒரு சில பேர்லாம் காய வைக்கிறேன்னு பேர்ல ரொம்ப காய வச்சு ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ வந்து இது ரெண்டும் நல்லா வந்து கொதிக்கட்டும். இது கொதி பிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல காய வச்ச ரோஜா இதழ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ரோஸ் தான் இது. ஸோ காய வச்ச ரோஜா இதழ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் டோனராகவும் ஒர்க் ஆகும். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை டோனிங் பண்றதுக்கு இந்த ஸ்டெப் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது 3 இப்ப நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து சிகப்பு சந்தன பவுடர் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் இந்த தண்ணி வந்து 2 டம்ளர் நம்ம ஆட் பண்ணிருக்கோமா, அது 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா வந்து நமக்கு சுண்டி வரணும். அப்பதான் எசன்ஸ்லாம் ஃபுல்லா வந்து தண்ணியில இறங்கும். ஸோ வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளர் அளவுக்கு சுண்டுற மாதிரி நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ இப்போ தண்ணி வந்து நல்லா வந்து சுண்டிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல 3 ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு, அதாவது வந்து மைசூர் பருப்புன்னு சொல்லிட்டு மேலாம் ரேஷன்ல கூட போடுவாங்க. பட் இப்போ வந்து போடுறது இல்லை. இப்போ வந்து எல்லா கடையிலையுமே வந்து மளிகை கடையில் வந்து நல்லா அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மைசூர் பருப்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னை இன்ஸ்டன்டா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மைசூர் பருப்பை நீங்க நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துருங்க. நல்லா மைய ஒரு மாதிரி நல்ல பவுடர் மாதிரி இருக்குள்ள அரிசி மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ நான் வந்து 1-2 வந்து அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா 1-2 அரைச்சி நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து கொதிக்க வச்ச தண்ணி வந்து ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த மைசூர் பருப்பு இருக்குல்ல அதுல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இதுல ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ரெட் சாண்டல்வுட் பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி.
இல்லை ரெட் சாண்டல் பவுடர் உங்கள்கிட்ட இல்லாட்டி கூட நீங்கள் நார்மல் சந்தன பவுடர் இருக்குள்ள முகத்துக்கு போடுறது அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கின ஒரு பொருளாக இருக்கணும். ஏன்னா வந்து லோக்கல் பிராண்ட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பியர் சோப்பு தான் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஒரு பியர்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. அரை பியர் சோப்பை மட்டும் நான் வந்து துருவி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு அரை பியர் சோப்பை மட்டும் நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம துருவின இந்த பியர் சோப்பை இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த இந்த பியர் சோப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பியர் சோப்பை வந்து துருவி தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். கட் பண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. துருவி மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ பியர் சோப் பதில் வேறு ஏதாவது சோப் ஆட் பண்ணலாமான்னு கேட்டாலும் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா பியர் சோப்பில் தான் கிளிசரின் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து பியர் சோப் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிசரின் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளிசரின் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஜஸ்வி குட்டி வந்து பேப்பர்லாம் பிரிச்சுட்டா. ஸோ கிளிசரின் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளிசரின் எல்லா பக்கட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அண்ட் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஆலிவ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாக வந்து நல்ல ஒரு க்ளோயிங்னஸ் கொடுக்கும். ஸோ ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆலிவ் ஆயில் வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன் வீட்டு பக்கத்தில். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 250 சம்திங் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரேட் எங்கன்னே தெரியல. 250 180 சம்திங் இருந்துச்சு. ஸோ வந்து நல்லா வந்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். பட் மிக்ஸ் பண்ணாலும் பியர் சோப்பு வந்து நல்லா வந்து கரையாது. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி அடுப்பில் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இதை அப்படியே அடியில் வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து பியர் சோப்பை வந்து கரைக்க வைக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சுடுதண்ணியில் வந்து நீங்கள் அடுப்பில் உள்ள சுடுதண்ணிக்குள்ளே ஒரு சின்ன பவுலில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா வந்து இந்த பியர் சோப்பு வந்து கரைஞ்சி மெல்ட் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போயே வந்து மெல்ட் ஆகிருக்கும். ஏன்னா சுடுதண்ணி ரொம்ப ஹீட்டாக தான் இருந்துச்சு. நான் வந்து அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா பியர் சோப் அங்கங்கே கட்டி கட்டியாக திரண்டு நிற்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த மெல்ட் ஆகினதுலாம் கட்டி ஆகாது, அப்படியே மெல்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சின்ன டப்பாலையோ இல்லை வந்து உங்கள்கிட்ட ஹேண்ட் வாஷ் ஏதாவது இருக்குது இல்லை ஃபேஸ் வாஷ் ஏதாவது இருந்துச்சு தீந்து போன டப்பாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜஸ்வி குட்டியோட பழைய பால் டப்பா ஒன்று இருந்துச்சு, அதுதான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்துக்கும் போது சரி, ஸ்டோர் பண்ணும் போது சரி, ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஃபுல்லாக வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுட்டு வேணுங்கிறப்ப கொஞ்சமாக சாய்ச்சிக்குவேன். ஆக்சுவலாக இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேணுங்கிறப்ப லைட்டாக சாய்ச்சி நான் வந்து ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிப்பேன். பட் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும் இந்த மாதிரி இதை ஸ்டோர் பண்ணும்போது. ஏன்னா பாப்பா பிள்ளைங்களாம் வந்துச்சு அப்படின்னா கீழே ஊற்றிடுவாங்க. ஸோ வந்து நான் நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்க வெளியில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என் ஃபேஸுக்கு வந்து நான் இன்னும் எதுவுமே போடவே இல்லை காலில் இருந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தண்ணி ஊற்றி மூஞ்சி வந்து கழுவிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் வாஷை நான் ஊற்றி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஊற்றி இது மாதிரி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து நுர வரும். ரொம்ப நுர வராது, லைட்டாக தான் நுர வரும். ஸோ உங்கள் ஃபேஸுக்கு அப்படியே அப்ளை பண்ணி நல்லா வந்து நீங்கள் நார்மல் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் ஃபேஸுக்கு நெக்குக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஒன்லி வந்து ஃப்ரிட்ஜில் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், வெளியில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. வெளியில் ஸ்டோர் பண்ணலாம் 2 to 3 டேஸுக்கு மேலே அது ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 2 வாரம் வரைக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ அது மட்டும் நிறைய பேர் வந்து நான் கேட்குறீங்க, அக்கா வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை, ஸோ வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வித்தவுட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது
பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், வித்தவுட் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ட்ராபேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே நான் வந்து வித்தவுட் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நான் எப்படி வந்து ஃபேஸ் வாஷ் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எவ்வளோ நேரம் இது வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் ஃபேஸ் வாஷ் எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபேஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஃபேஸை வந்து துடைக்கும் போது எப்போவுமே வந்து அழுத்தி துடைக்காதீங்க, லைட்டாக அப்படி ஒத்தி ஒத்தி எடுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசரும் போயிடும். சீரியஸாக சொல்லட்டுமா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. என்னோட கண்ணும் அப்படியே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்ட க்ரீம்லாம் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸுக்கு வந்து வாஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நேச்சுரலாக ஹோம்மேடாக நீங்களே பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பியர் சோப் மட்டும் தான் போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பியர் சோப் மட்டும் தான் போடணும், வேறு எந்த சோப்பும் போடக்கூடாது. இப்போ வந்து வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க அந்த ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே என் ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு க்ளோயிங்காக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து எல்லாமே கேட்பீங்க இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நார்மலா ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணுவீங்க? ஒரு சில பேர் ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் குளிக்கும் போது ஃபேஸ் வாஷ் பண்றத விட அவ்வளவுதான், ஒரு சில பேர் பிரஷ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. சரி, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஃபேஸ் வாஷ் சோப்பு போட்டோ இல்ல ஃபேஸ் வாஷ் போட்டோ ஃபேஸை வந்து வாஷ் பண்றீங்களோ அத்தனை வாட்டி நீங்க இந்த ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் போட்டு பண்ணிக்கலாம். இத்தனை வாட்டி தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பண்றவங்க இருந்தா ஒரு வாட்டி பண்ணுங்க, இல்ல 2 வாட்டி பண்றவங்க இருந்தா 2 வாட்டி பண்ணுங்க. கண்டிப்பா ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு 7 டேஸ்ல உங்களுக்கு ஒரு விசிபிளான ஒரு ரிசல்ட் தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன். until then, டாடா, டேக் கேர், பை பை.